ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, தேவன் பழி வாங்கும் தேவனா? இன்றைக்கு அநேகருக்கு ஒரு எண்ணம் என்னவென்றால், வாழ்க்கையில் தேவனை பழி வாங்குகிறார். அன்பானவர்களே, அவர் பழி வாங்கும் தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நானே பதில் செய்வேன். அதாவது தேவன் பழி வாங்குவதற்கு அன்பானே சில காரணங்கள் இருக்கலாம். பொதுவாக தேவன் பழி வாங்குவதில்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவார் என்றால், God never retributions. அதாவது அவர் பழி வாங்கும் தேவன் அல்ல. அவரே சொல்லுகிறார், பழி வாங்குவது எனக்குரியது. மனித இயல்பு பழி வாங்க வேண்டும். இப்படியாயிலும் ஏதோ சந்தர்ப்பத்தில் மனிதனை பழி வாங்க வேண்டும் என்று மனிதன் துடிக்கிறான். இதைத்தான் காயின் ஆபேல் சம்பவத்தில் வாசிக்கிறோம். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்புக்கு பழி வாங்கும் எண்ணம் இல்லை. தனக்கு துரோகம் செய்தவர்களையும் ஆதரித்தார். அதுதான் ஆண்டவர் இயேசு. அவர் பழி வாங்கும் தேவன் அல்ல. அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அவர் பலன் கொடுக்கிற தேவன். இந்த சத்தியத்தை கவனமாய் கேளுங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணினார். அவர்கள் எத்தனையோ காரியங்களிலே அவருக்கு மீறலை செய்தார்கள். ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை அர்த்தம் என்னவென்றால், செக்யூரிட்டி, ஹெல்த், பொசஷன். தேவன் உங்களோடும் என்னோடும் அன்பானவர்களே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர்கள் வனாந்திரத்தில் அவருடன் உடன்படிக்கை பண்ணினார். வாசிக்க கேளுங்கள். யாத்திராமத்து புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், அவரை மறந்தவர்கள், மறுதளித்தவர்கள், முறுமுறுத்தவர்கள், அன்பானவர்களே, தேவனுடைய மனிதனாய் யோசின் கல்லெறிந்தவர்கள். ஆனாலும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, வழியில் உன்னை காக்கிறதற்கு. இரண்டாவது, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும். யோசித்து பாருங்கள். யாரைப்பார் சொல்லுகிறார்? தன்னை மறுதளித்த, தனக்கு துரோகம் செய்த, தனக்கு தீமை செய்த தம்முடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த வார்த்தை, நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இத்தனை பெரிய என் மேல் எத்தனை பெரிய அன்பு! உன்னை காக்குவதற்கு. வனாந்திரமா இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், மரணப்படுக்கையா இருக்கலாம். தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அன்பு பிள்ளையே, யோசித்து பாருங்கள். இந்த இடைப்பட்ட நாட்களில எத்தனை வாழ்க்கையில் நாம் சறுக்குகிறோம், மறந்து போகிறோம், மறுதளிக்கிறோம், பின்வாங்கி போகிறோம். நம்ம தேவன் சொன்னார், நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அதுக்கு சொல்லுகிறார், நான் உன் தூதனை அனுப்புகிறேன். இங்க நான் சொல்லப்பட்ட வார்த்தை அந்த 20 ஒரு பெரிய வசனம். ஆனால் 2 வசனங்கள் மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். வேதம் இருந்தால் நீங்களே யாத்திரா புஸ்தகம் 23:20 26 வரைக்கும் வாசிக்க கேட்கிறேன். அந்த வார்த்தை சொல்கிறது, அதாவது உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன், மலடுகள் இல்லை. அங்க சொல்லப்பட்டது, மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். தேவனுடைய வார்த்தை, நான் உன்னை பூரணப்படுத்துவேன். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. 2 வார்த்தைகளை சொன்னேன். உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். இரண்டாவது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். தேவன் ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை. வார்த்தையிலே உண்மை உள்ளவர், வார்த்தையிலே மாறாதவர். என்னைக்கு ஜனங்கள் தேவனை மறந்து போனார்களோ, என்றைக்கு கீழ்ப்படியாமற் போனார்களோ, அன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இதான் இன்றைக்கு உண்மை. இன்றைய அநேக தேவனை குற்றப்படுத்துகிற மக்கள் ஏராளம். காரணம் இல்லாமல், எனக்கு தீமை செய்தார், எனக்கு வியாதியை தந்தார், ஏதோ ஒரு காரணம் இல்லா குற்றச்சாட்டு. இல்லை அன்பானவர்களே, அவர் உங்களை பழி வாங்கும் தேவன் அல்ல. என்றைக்கு தேவனை குறித்த மனத்தாங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிறதோ, அன்றைக்கு நீங்கள் ஆண்டு விட்டு தூரமாய் போய்விட்டு என்று அர்த்தம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, வேதம் முழுவதும், பழைய ஏற்பாட்டு முழுவதும் தேவன் இதை நிறைவேற்றினார். உன்னை காப்பதற்கு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு.
அதுதான் புதிய ஏற்பாடு ரட்சகர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அப்படி ஆயத்தம் பண்ணுகிற தேவன் வாழ்வை, செழிப்பை, ஆரோக்கியத்தை, உயர்வை, நிம்மதியை, குடும்பத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வம். மாத்திரமல்ல, உனக்காக எல்லாவற்றையும் அவர் ஒழுங்குபடுத்தும் தெய்வம். அவர் சொல்லுகிறார் 2 வார்த்தை, உன் வாழ்க்கையிலே மறடி இருப்பதில்லை, தோல்வி இல்லை. அது மட்டுமல்ல, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆனால் நடந்தது என்ன என்றால், people forget the law of God. தேவனை மறந்தார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறந்தார்கள். அன்பானவர்களே, அவருடைய இரக்கத்தை மறந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உன் வாழ்க்கையில் நாம் படுகிற பல பாடுகளுக்கு பல காரணங்கள் உண்டு. We forget the Lord. We forget the promise of God. அதனாலதான் இந்த வார்த்தை அடிக்கடி ஆண்டு சொல்கிற வார்த்தை, உபாகமத்து புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீரானால் உன் தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காய் பாதுகாப்பார். என்னுடைய செய்தி என்னவென்றால், இன்னைக்கு அநேக உள்ளங்கள் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி, தேவன் என்னை பழி வாங்குகிறார்? இல்லை, ஒரு பழி வாங்கும் தேவன் அல்ல, உனக்கு பலன் கொடுக்கிற தேவன். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் இருக்கலாம், உன்னை கவனிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி இருக்குமானால் அந்த வீழ்ச்சிக்கு நான் காரணமா இருப்பேன். என் ஆசை, என் அறியாமை, என் ஆதங்கம். அந்த வார்த்தை சொல்லுகிறது கேட்டு, 2வது கை கொண்டு, 3வது செய்வீர்களானால். இந்த 3மே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தடுமாறுகிறது. கேட்பதும் இல்லை, கை கொள்வதும் இல்லை, அதை செய்வதும் இல்லை. யோசித்து பாருங்களேன், கேட்பதும் இல்லை, அதை கை கொள்வதும் இல்லை, அதை செய்வதும் இல்லை. அன்பானவர்களே, நாம் தவறு செய்துவிட்டு தேவனை குற்றப்படுத்துகிறோம். எந்த விதத்துல நியாயம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இனிமேதான் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, என்றைக்கு அந்த வார்த்தை கேட்டு, 2வது கை கொண்டு, 3வது செய்ய தவறுகிறோமோ, அடுத்த வார்த்தை உபாகமம் 7:16 அதே உபாகமத்திலே, அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீ அது உனக்கு கன்னியாய் மாறும். அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். அந்த வார்த்தை, நீ அவர்களை உலகத்தின் காரியங்களை சேவித்தால், திரும்ப சொல்லுகிறேன், கேட்காமல் இருந்தால், கை கொள்ளாமல் இருந்தால், செய்யாமலும் இருந்தால், அது உனக்கு கன்னியா இருக்கும். புரிய நினைக்கிறேன். அப்படியானால் அவர் என்னை பழி வாங்குவதில்லை, அவர் என்னை தண்டிப்பதில்லை. என் கண்ணிக்கும் என் கலக்கத்துக்கும் என்னுடைய புலம்பலுக்கும் நானே காரணம். அந்த வாசல்கிறது, அது உனக்கு கன்னியா இருக்கும். தேவன் யாரையுமே அன்பானவர்களே அவர் பழி வாங்குவதில்லை. அதே வசனம் சொல்லுகிறது, அதே வசனம் உபாகமம் 28:15 கவனமாயிரு, செவி கொடு, கை கொள். இது என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஆசை, என்னுடைய ஆதங்கம். அடுத்த வார்த்தை அதே உபாகமம் 28:15 செவிகொடாமல் போனால். கவனிக்க வேண்டும். நீ திருச்சபைக்கு வருகிற பாதி பேர் சத்தியம் கேட்கிறாங்களா? கேட்டு பாருங்க. கடந்த வாரத்துல உங்க போதர் பேசின செய்தி என்ன? சூப்பரா பேசினார். என்ன பேசினார் தெரியல. 3 வார்த்தை சொல்லுகிறேன். 1வது கேளுங்கள், 2வது கை கொள்ளுங்கள், 3வது செய்யுங்கள். இது பாரமானது அல்ல. தேவன் பாரமான ஒன்றையும் உங்களுக்கு எனக்கும் தருவதே இல்லை. கேட்டு, 2வது you can adopt easily, it can be easily acceptable. தேவன் சொல்லுகிற ஒன்றும் மிக லகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அடுத்த சொல்கிறார், உன்னால் முடியும். என்னால் முடியாத ஒன்றை தேவன் அடுத்து எதிர்பார்ப்பதில்லை. என் பிள்ளைக்கு என்ன தெரியும் என்று எனக்கு தெரியும். எனவே ஒரு உலக தகப்பனாகிய நமக்கே நம்முடைய பிள்ளைகளின் தகுதி தெரியுமானால், பரம தகப்பனுக்கு knows everything. தாங்கக்கூடாத பாரங்கள், செய்யக்கூடாத காரியங்களை அவர் சொல்லுவதில்லை. அவர் சொல்லுகிறார், செய்வீரானால். அடுத்த வார்த்தை கிருபையும்
உடன்படிக்கையும் உன்னை பாதுகாக்கும். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, ஆண்டவன் வாழ்க்கையில மாபெரும் காரியத்தை செய்ய விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், எளிமையானது. அவர் வார்த்தையை கேளுங்கள், கை கொள்ளுங்கள், ஜெபிங்க, செய்யும்படியான கிருபை தாங்க. அது ஆராயணா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், தசமபாகமா இருக்கலாம். இன்றைக்கு அநேகரும் தசமபாகம் என்பது ஒரு கசப்பு, எட்டி கசப்பு மாதிரி. என் ஆலயத்தில் ஏராளமான பேர் வருகிறார்கள். ஆனால் அதுல 15% கூட தசமா கொடுப்பதில்லை. இது உண்மை. நீ கேட்கலாம், அவருடைய பார்வையாளர்கள் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, சூப்பர். ஆனால் அந்த அந்த ஏதோ ஒரு வாழ்க்கையில தடுமாற்றம். அதுக்குள்ள பார்க்க காரணங்களை சொல்லுவாங்க. ஏழ்மை இருக்கிறது, கடன் இருக்கிறது, வட்டி கட்ட வேண்டும். இது பொய்யானது. என்னை கேட்டுக்கொண்டு வருவதே பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையினை கை கொள்வையானால், ஆண்டவருடைய வார்த்தையினை செய்வையானால், தேவன் சொல்லுகிறார், நான் ஆணையிட்டு கொடுத்த, உபாகமம் 7:12, ஆணையிட்டு கொடுத்த என் உடன்படிக்கையும் என் கிருபையும் உன்னை பாதுகாக்கும். அது வாக்குப்பட்டு உனக்காகவே பாதுகாக்கும். எனவே தேவன் சொன்னார், என்னை சோதித்து பாருங்கள், ஆசீர்வதிப்பேனோ மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, அப்படி அது மட்டுமல்ல, அது அடுத்த வார்த்தை 7:16 சொல்லுகிறார், நீ பிரச்சனைகளை, போராட்டங்களை, இல்லாமைகளை, வறுமைகளை நிர்மூலமாக்குவாய். 7:11 உபாகமம். அது அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, நீ அவைகளுக்கு உடன்படாதே. திரும்ப திரும்ப உலகம் நம்மை கவர்ச்சிக்கிறது. அறிவு, உணர்ச்சி, இப்படி சொன்னார், இட்ஸ் a cunning trick played by the devil in the presence of God. தேவ சமூகத்திலேயே நீ ஏமாற்றப்படலாம், தேவ சமூகத்தில் ஏமாற்றப்படலாம், திருச்சபையில் ஏமாற்றப்படலாம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ சேவியாமல் இருப்பாயாக, கேட்காமல் இருப்பாயாக, கீழ்ப்படியாமல் இருப்பாயாக. அது அது அப்படி நீ செய்தால், இதே வார்த்தை அதாவது ரிவர்ஸ்ல வருது, ரிவர்ஸ்ல சாபங்கள் மேலிருந்து பலிக்கும். இந்த செய்தி நல்ல கவனமா கேட்கணும். அப்படியானால் என் சாபங்களுக்கும், என் துன்பங்களுக்கும், என்னுடைய வேதனைகளுக்கும், என் பாடுகளுக்கும் தேவன் பொறுப்பாளி அல்ல. அந்த வார்த்தை கற்பனையின்படியும் கட்டளின்படியும் நடக்க கவனமாயில்லாத போது, அன்பின் ஆண்டவர் கவனமாயில்லாத போது, செவிக்கொடாமற் போனால், அன்பானவர்களே, சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். யாரை இப்படி சொல்லுவாங்க, இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் இல்லை, பழைய ஏற்பாடாலும் புதிய ஏற்பாடாலும் சத்தியம் சத்தியமே. அவர் சொல்லுகிற வார்த்தை உண்மையில் வந்து பலிக்கும். அப்படியானால் கவனியங்கள், இந்த சாபங்களுக்கு தேவன் பொறுப்பாளி அல்ல, நான் தான் பொறுப்பாளி. எதனால் வருகிறது? என் கீழ்ப்படியாமையினாலே, என்னுடைய செவி கொடுக்காமையினாலே. ஆணவம், அகங்காரம், பெருமை, மேட்டுமை. நிறைய பேர் வாழ்க்கையில they doesn't think about that. நினைக்கிறாங்க, என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, நடக்கும். ஆனா அன்னைக்கு அது உங்களால சமாளிக்க முடியாது. இந்த வாசலுகிறது உண்மையில் வந்து பலிக்கும். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, கீழ்ப்படியாத போது பாவத்தின் தண்டனைகளுக்கு நீங்கள் நானும் சொந்தக்காரரை மாறுகிறோம். என் செய்தியை கவனியுங்கள், என் செய்திகளை கவனிக்க அன்பா கேட்கிறேன். அது என்ன செய்யும் என்றால், அன்பானவர்களே, இந்த கீழ்ப்படியாமை, செவி கொடுக்காமல் போவது, அடங்காமல் போவது, கவனியுங்கள். முதலாவது இதயத்தை பாதிக்கும், இரண்டாவது வாழ்க்கையை பாதிக்கும், மூன்றாவது உங்கள் குடும்பங்களை பாதிக்கும். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். 28:68 அந்த கவனிங்க. திரும்ப நீ எகிப்திற்கு கொண்டு போகப்படுவாய். அங்கதான் வந்தோம். அடிமைத்தனம், பாவம், அசுத்தம், அந்தகாரம், ஏழ்மை, இல்லாமை, பசி, பட்டினி. அந்த வாசலுகிறது, நான் உன்னை திரும்ப அங்கே உன்னை கொண்டு போக பண்ணுவார். அங்கதான் வந்தோம். ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து, சாபத்திலிருந்து, இல்லாமையிலிருந்து, ஏழ்மை அதாவது கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து வந்தோம். அவன் சொல்லுகிறார், don't obey me.
not hear me, என் வார்த்தை கேட்காமல் போனால், கீழ்ப்படியாமல் போனால் இது எல்லாருக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தமாகும். அந்த வார்த்தை படித்திருப்பீங்க. திரும்பவும் உங்களை எகிப்திற்கே கொண்டு போவார். என்ன செய்வாராம்? உபாம் 26:28 திரையில் பாருங்கள். முடிந்தால் சத்தமாய் அதை நீங்களும் சொல்லுங்கள். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாக விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள். பல மோசமான வாழ்க்கை. கவனிங்க, உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரர்கள். இரண்டாவது, சத்துருக்கு வேலைக்காரரும் வேலைக்காரர்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். உங்களை கொள்வாரும் கொள்வார்னா nobody will accept you. இன்றைக்கு உலகம் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் முக்கியம், இவர் முக்கியம், மாமா முக்கியம், மைத்துனர் முக்கியம், அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம். ஒரு நாள் வரும் nobody will accept you. அந்த வார்த்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். பயமுறுத்தல்ல, நீங்களாகவே உங்கள் அழிவுக்கு சொந்தக்காரராய் மாறிவிடுகிறீர்கள். அது சொல்லப்பட்ட வார்த்தை சத்துருக்களுக்கு வேலைக்காரன், சத்துருக்களுக்கு வேலைக்காரி. ஹலோ, சொந்தங்களுக்கு வேலைக்காரி இருந்தோட பரவாயில்ல, சத்துருக்களுக்கு வேலைக்காரன். அது மட்டுமல்ல, உங்களை கொள்வாரும் உங்களை சீண்டுவார் யாரும் இல்லை. nobody will accept you. நீங்க உலகத்துக்காக ஓடுறீங்க. உலகம், உறவு, சொந்தம். நான் கடந்து வந்தேன், மார்க்கத்திலிருந்து வந்தேன். எத்தனையோ எதிர்ப்புகள் திருமணங்கள்ல கூட. முழு குடும்பமும் ஆண்டு அறியாத குடும்பம். அதுவும் ஒரு பெந்தைக்கோஸ்து திருமணத்தை குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நகை அணியாத, யோசித்து பாருங்கள், பிற மார்க்கத்திலிருந்து வந்து வேறு ஜாதி, வேறு எல்லாம் மொழி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கா நின்று பாருங்க, கேட்டு கை கொண்டு செய்தால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அதுல சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய அவர் கிருபையும் இரக்கங்களும் உங்களை பாதுகாக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். திரும்ப சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்களும் சாபங்களும் உங்கள் கையில் இருக்கிறது. You are the source of the blessing. You are the source of curse. ஆசீர்வாதம் இங்கிருந்து அல்ல, உங்களுடைய கையில. கேட்பது, கீழ்ப்படிவது, அதை செய்வது. சாபங்கள் தெரியுமா? எதிர்த்து நிற்பது, பட்டிமன்றம் பேசுவது, சொந்த கருத்துக்களை சொல்வது, உலகத்தின் கருத்துக்களை உள்ளே புகுத்துவது. அவர் செய்யவில்லையா, இவர் செய்யவில்லையா, அவர் நன்றா இல்லையா, இவர் நன்றா இல்லையா, இப்ப பார்க்க கூடாது, பின்னால பார்க்கணும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, திரும்பவும் நீங்கள் எகிப்திற்கே கொண்டு போகப்படுவீர்கள். அதே வியாதி, பயமுறுத்த அல்ல, அதே வாழ்க்கை, திரும்ப ஏழ்மை. பரமபதம் ஆடுவாங்க, ஏனில போகும், திரும்ப அதிலே பாம்புகளை இறங்கும். இதான் வாழ்க்கை. திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். பயமுறுத்துவதற்காக அல்ல. யாரும் பேசினாங்க எனக்கு தெரியல. உங்கள் சத்துருக்களுக்கும் வேலைக்காரராய் வேலைக்காரியாய் அவனுடைய கிருபைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, மேவிபோசேத் அவன் தாவீது வீட்டில வேலைக்காரனோடு நான் மாகீர், சீபா அவனுக்கு வேலைக்காரன் மாகீர். அந்த மாகீருக்கு வேலைக்காரன் தான் மேவிபோசேத். அரசன், மந்திரி, வேலைக்காரன், வேலைக்காரனுக்கு வேலைக்காரன். என்றைக்கு ராஜாவின் கண்கள் தயவு கிடைத்ததோ, என்றைக்கு அவன் ராஜாவை அழைத்து வரப்பட்டானோ, எதுவும் சொல்லுகிறது, அன்பானவர்களே, மந்திரி எல்லாம் அவருக்கு வேலைக்காரன் மாறிட்டாங்க. யார் வீட்டுல வேலைக்காரனா இருந்தானோ அவர்களெல்லாம் எனக்கு வேலைக்காரர், வேலைக்காரிகளும். நான் சொல்ல வந்த கருத்து, when you use the grace of God, தேவ மையத்தில், தேவ சித்தத்தில், தேவ நோக்கத்தை நிறைவேற்றினால், அன்பானவர்களே, உலகம் உன் காலடியில், உலகம் உன் கையில். உன் கையில கர்த்தர் மாற்றுவார். எனவேதான் அந்த வாசி சொல்லுகிறது, யோவான் 5:14 அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சுஸ்தமானாய், விடுவிக்கப்பட்டாய், சுகமானாய், வாழ்வு பெற்றாய், வசதி பெற்றாய், உயர்வு பெற்றாய். அடுத்த வார்த்தை, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே. கொஞ்ச பணம், கொஞ்ச வசதி, கொஞ்சம் மேன்மை, ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன வாகனம், வேதம் சொல்கிறது, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி. இத்தனையோ நீ ஒத்துக்கொள்ள நினைக்கிறேன். பாஸ்டர்,
ஏழ்மையில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம், இல்லாமல் இருந்தோம், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்றைக்கு போதுமானதற்கு அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆடம்பரமான வாழ்க்கை, ஆன்லைன் சாப்பாடு, எல்லாமே ஆன்லைன் தான். வேதம் சொல்கிறது, கேடானது ஒன்று வராதபடி இனி நீ பாவம் செய்யாது. நீ நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பேர் சொஸ்தமான பின்பு, வாழ்வு பெற்ற பின்பு, வசதி பெற்ற பின்பு, மேன்மை அடைந்த பின்பு, உயர்வு அடைந்த பின்பு, வாழ்க்கை செட்டில் ஆன பின்பு இல்லை என்பவர்களே, இது நிரந்தரம் அல்ல, அவரே நிரந்தரம். எனவேதான் ஆண்டு சொன்ன வார்த்தை நம்பர் 1, அன்பானவர்களே, திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகாதீங்க. இரண்டாவது, சுய வாழ்க்கை வேண்டாம். மெட்டீரியல் பிளஸிங். ஆனால் அதில் நிற்பது கடினம். அந்த அழைப்பிலே, உறுதியிலே, தீர்மானத்திலே. எனவேதான் சொன்னார் மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுங்கள், பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. கொஞ்ச நாள் பாடுகள், ஏமாற்றங்கள், விமர்சனம் எல்லாரோடும் உண்டு. நான் இந்த திருமணத்திலே மதம் வேறு, ஜாதி வேறு, மொழி வேறு, எல்லாமே வேறு. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அது முழுக்க ஒரு பெந்தைக்கோஸ்தே திருமணம். அலங்காரங்கள் இல்லை, ஆபரணங்கள் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பானுடைய நீங்க நின்று பாருங்க. தேவன் சொல்றார், பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அந்த பரலோக ராஜ்யம் இடத்துல வாழ்வு உங்களுடையது, மேன்மை உங்களுடையது, செழிப்பு உங்களுடையது, வசதி உங்களுடையது, உயர்வு உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது. இது உண்மை. ஆனா அதுல அதை நிற்கிற ஒரு வாழ்க்கை, அசைக்கப்படுகிற வாழ்க்கை தான். அரசல், பலமுறை போராட்டம், உள்ளான வெளியான அநேகம் வருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்ந்தவர்கள். என் வீட்டார் பயன்படுத்தின எல்லாருமே திருச்சபைக்கு வந்தவர்களைத்தான் என் வீட்டார் பயன்படுத்தினார்கள். புத்தி சொல்ல ஒரு சின்ன கிருபை, நிற்க தேவன் பலன் தந்தார். நான் சொன்ன வசனம், அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்லுகிறது 1 பேதுரு 3:14, சத்தியத்திற்காக நீங்கள் பாடுபட்டால், ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அன்றைய தேவைக்காகத்தான் வாழ்கிறோம். உலகம் எதிர்காலம் அவனை கைவிட்டுருவார், இவனை கைவிட்டுருவார், எனக்கு உதவி செய்ய மாட்டார். யாரும் உதவி செய்ய தேவையில்லை, அவரே உனக்கு உதவி. உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் அவர்தான். இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், வார்த்தை நிமித்தம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாடுபட்டால், அடுத்த வார்த்தை, அவருடைய பயமுறுத்தலுக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இதுதான் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். நான் ஒழித்து வரும்போது என்னை பயமுறுத்தின பலர் ஆண்டு அறிந்தவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறது தான். தம்பி, ரொம்ப கஷ்டப்படுவேன், 20 வயசு எனக்கு, ரொம்ப கஷ்டப்படுவேன், ரொம்ப பாடுபடுவேன், நீ ரொம்ப, உனக்கு எதிர்காலமே இல்லை, உனக்கு வாழ்க்கையே இல்லை, உனக்கு எப்படி ஒரு குடும்பம் ஆண்டவர் கொடுப்பார்? உண்மைதான். நான் சொன்னாங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. என்னோட 25 ஆண்டிலிருந்து 25ஆம் வருஷம் அந்த திருமண படலத்துக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் என்னை சந்தித்தார்கள். அவங்கள்ட்ட முதல் கேள்வி, உங்களுக்கு என்ன வருமானம், எப்படி வாழ்வீங்க? அவர்கள் பெரிய ஊழியக்காரர்கள், பேர் சொல்ல விரும்பவில்லை, பிரபலமான ஊழியர்கள், தமிழகம் அறிந்த ஊழியர்கள். கேட்ட முதல் கேள்வி, எப்படி வாழ்க்கை நடத்துவீங்க, எப்படி குடும்பம் நடத்துவீங்க, எப்படி என்ன செய்வீங்க? ஏன்னா அது நியாயமான கேள்விதான். எல்லாருடைய பெற்றோரும் கேள்விதான். பயமுறுத்தின மக்கள் ஏராளம், விரக்தி அடைச்சது மக்கள் ஏராளம், நம்மை சோறுக்குள்ளாக்கின மக்கள் ஏராளம். அந்த என்னை தூக்கிவிட்டு சில ஊழியர்கள் உண்டு. பயப்படாது தம்பி, நல்லா இரு. அதுல ஒருவர் அண்ணன் ஜீவானந்தம் ஐயா அவர்கள். தூக்கி விட்டவர்கள் என்னுடைய போதவர் கூட, அவர்கள் கூட. ஆனா எல்லாரும் என்னை சோறுக்குள்ளாக்கின மக்கள் தான் அதிகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே,
ரொம்ப கடினம் தான். நாம பக்தியா இருந்தாலும், நாம் நீதியா இருந்தாலும், நாம் உண்மையா இருந்தாலும், நாம் உறுதியா இருந்தாலும், உத்தமத்து இருந்தாலும், நம்ம அசைக்கிற மக்கள் ஏராளம். நம்ம தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்த வார்த்தை, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எனவே இந்த அவர்தான் ஆண்டு சொன்னாரு, அந்த லூக்கா 13:1 பிலாத்து சில கலிலுடைய ரத்தத்தை அவருடைய பலியோடு கலந்திருந்தான். உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், கவனிங்கள். அது தேவன் சொல்லுகிறார், அந்த லூக்கா 15 கலிலுடைய ரத்தத்தை பலிகளோடு கலந்திருக்கிறது. புரிந்தாலாமேன்னு சொல்லுங்கள். அவர்களோடு அதை நம்மை வசியப்படுத்த நியாயமான காரணங்களை ஒரு கோடி சொல்லுவாங்க. அவர்கள் பகுதியிலே நியாயம், அவன் தேவ பகுதியில நியாயம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், தேவன் சொன்ன வார்த்தை லூக்கா 13:5 நீங்கள் அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிதல் ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி அல்ல. அவருடைய அறிவு, அவருடைய ஆலோசனை உலகத்தாருடைய, அதாவது திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் புரிந்து கொள்ளுதல் உலகத்துக்கு இல்லை, உங்கள் புரிந்து கொள்ளுதல் மனைவிக்கு இல்லை, உங்கள் புரிந்து கொள்ளுதல் கணவருக்கு இல்லை, உங்கள் புரிந்து கொள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை, ஒரு ஊழியனுடைய புரிந்து கொள்ள விசுவாசிகளுக்கு இல்லை, உடன் ஊழியருக்கே இல்லை. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அதாவது நான் உங்களுக்கு, நீங்கள் அப்படி செய்தால் லூக்கா 13:5 அப்படியே கெட்டு போவீர்கள். அன்புடைய பிள்ளைகளே, டோன்ட் காம்ப்ரமைஸ். திரும்ப முதல் குறிப்பு, தேவன் சொன்னது, தேவன் எதிர்பார்ப்பது, தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கீழ்ப்படியுங்கள். அன்பானவர்களே, அப்படி கீழ்ப்படியாமல் போனால் ஒரு வாழ்க்கையின் நிலவுகள் ஏறாடும். திரும்ப சொல்லி, தேவன் பழிவாங்கும் தேவன் அல்ல. லூக்கா சுவிசேஷம் 9:1 அவர் போகையில் கூடனாய் ஒரு மனுஷனை அவர் கண்டார். அவர் சிஷ்யர் நோக்கி, ரவி, இவன் கூடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். தெய்வம் சில நேரங்களில் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய ஆசீர்வாதம் மாற்றுகிறார். பல நேரங்களிலே யோவான் 9:2 அவர் சிஷ்யரை நோக்கி, இவன் கூடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவள் செய்த பாவமோ என்றார்கள். அதற்கு இயேசு அவர் சொன்ன வார்த்தை, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். இதை குறித்த ஒரு சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 28:4 இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, விஷப்பூச்சி பவுலின் கையில் தொங்குவதை அந்நீராகிய இந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இது சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானதை இவரை விட்டு பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பலருடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் எல்லாம் அன்பானவர்களே நம்மை விரக்திக்குள்ளாக்கும், ஏளனத்துக்குள்ளாக்கும். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை, அங்கே கர்த்தர் பவுலை மகிமைப்படுத்தினார். அந்த தீவார் அவனை கண்டு பணிந்து கொண்டார்கள். தேவதூதர் என்று சொல்லி அவனை ஆராய்த்தார்கள். வாழ்க்கையில பல நேரங்களிலே அன்பான தேவ பிள்ளைகளே, பாடுகள் வரும்போது, இந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிற போது, அதாவது சொன்னார்கள், மனுஷ கொலை பாதகன் இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களை குறித்து, என்னை குறித்து உலகம் சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆனால் எங்கே நீங்கள் அப்படி சொல்லப்படுங்களோ அதே இடத்துல God will prove you. எனவே என்னுடைய செய்தி என்னவென்றால், அதனாலே பாடுகளை குறித்து கவலைப்படாதீர்கள். பாடுகள் மத்தியிலும் ஒரு பரமனின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. முடிவாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், இல்லாமல் வரலாம், ஏழ்மை வரலாம். ஆனா ஒரே இடத்துல தேவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவருக்காக நிற்கும் போது, ஆண்டவருக்காக நீ வாழும் போது, ஆண்டு உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்வார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, லூக்கா 10:37 லூக்கா 30:37 ஆண்டு சொன்ன வார்த்தை. அன்பானவர்களே, அந்த நல்ல சமாரின் சரித்திரத்திலே இந்த வார்த்தை வருகிறது, குற்றுயிராய்
கொலையுறாய் இருந்து விட்டான். தேவன் சொன்னார், இரக்கம் செய்தவனே என்று சொன்னார். முடிவான சொல்ல விரும்புகிறேன். 45:45 தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலே மழை பெய்ய பண்ணுவார். எனவே இறந்ததை பிள்ளையே, சிலர்களை வாழ்க்கையின் பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள், அன்பானவர்களை ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். திரும்ப சொல்வார், பழி வாங்கும் தேவன் அல்ல. உன்னை பாடுபடுத்தி அதில் இன்பம் காண்கும் தேவன் அல்ல. உன்னுடைய பாடுகளிலே அவர் பங்கு வகிக்கிறார். உன்னுடைய துன்பத்திலே அவர் தோல் கொடுக்கிறார். எனவேதான் அன்பான தேவ பிள்ளைகளே, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, வாழ்க்கையின் பள்ளத்தாக்கு வரும்போது ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றை மாத்திரம், ஒரு மேலான ஆசீர்வாதங்கள், ஒரு மேலான கிருபை. எனவேதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை இப்ரேயர் 13:3, கட்டப்பட்டிருக்கிறோடு நீங்களும் கட்டப்பட்டவர்களை போல அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை நேரங்கள்ல செயல்பட முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, வேலை வாசிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை. மதியம் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் உறுதியாக இருக்கும் போது வேதம் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். கட்டப்பட்ட நேரங்களில், கடினமான நேரங்களில், சொந்த நேரங்களில் ஆபோக் சொல்லுவது போல, என் காவலிலே தரித்து என் அரணைகளை கொண்டிருப்பேன். அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். மேலும் நீதியின் சூரிய உதிக்க பண்ணுவார், மழையை பெய்ய பண்ணுவார். அன்பானவர்களே, வாழ்க்கையில உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு செய்தி நடந்தால் முடிவாசல் நம்புகிறேன், தேவன் பழி வாங்கும் தேவன் அல்ல. உன்னை கடந்து போகிற கண்ணீரின் பாதை, கலக்கத்தின் பாதை, God understands your sufferings. God knows your sufferings. God shares your sufferings. உன்னுடைய பாடுகளை அறிவார், உன்னுடைய ஏமாற்றங்களை அறிவார். பாடுபடுகிற உன்னோடு கூட சேர்ந்து அவரும் பாடுபடுகிறார். கவனிங்கள், இந்த பாடுகள் ஒரு பெரிய நோக்கத்திற்காக. அவர் விஷப்பூச்சு கவிற்று, ஆனால் இந்த தீவார் பின்பு கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். எனவே ஏமாற்றங்கள் வரலாம், இலக்கரிப்பு வரலாம், ஏளனங்கள் வரலாம், பரியாசங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை, கேளுங்கள், கை கொள்ளுங்கள், நிலைத்திருங்கள், நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அப்படி இல்லை என்றால் திரும்பவும் நீங்கள் எகிப்திற்கு கொண்டு போகப்படுவீர்கள். சத்துருக்களுக்கு வேலைக்காரியமா இருப்போம். உங்களுக்கு உள்ளவருக்கு யாருமே இல்லை. திரும்ப இளையகுமார் வீட்டுக்கு வந்த பிறகும் கூட அவருக்கு அந்த மேன்மை இருந்ததா என்று தெரியவில்லை. வேலைக்காரர் சொல்லியிருப்பாங்க, நீ ஓடி போனவன். இதுதான் உலகம். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் விட்டுடாதீங்க. கேளுங்கள், கை கொள்ளுங்கள், நடுவுங்கள். நீதியின் சூரியன் உதிக்கும், மழையை வர்ஷிக்க பண்ணுவார். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருப்பீர்கள். 7:12 கிருபையும் இரக்கங்களும் உங்களை என்னாலும் பாதுகாக்கும். செய்தி என்னவென்றால், பாடுகளுக்காக, போராட்டங்களுக்காக, பிரச்சனைக்காக தேவனை விட்டு விடாதிருங்கள். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அது கடினமான ஒன்று. முயற்சித்து பாருங்கள், தேவ கிருபை தருவார். ஏனென்றால் அவர் உடன்படிக்கையின் தேவன். 1000 தலைமுறைக்கும் ஒரு பாடுகள் கொஞ்ச காலம், உடைய ஏமாற்றங்கள் கொஞ்ச காலம். அவர் பழி வாங்கும் தேவன் அல்ல, உனக்கு பதில் தருகிற தேவன். எனவே அந்த எண்ணத்தை கலந்து போட்டு, இஸ் a God of reward, உனக்கு பதில் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர் தேவன் உங்களோடு கூட இன்றும் என்றும் என்னாலும் இருந்து உங்களை பாதுகாப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, நீர் பழி வாங்கும் தேவன் அல்ல, பதிலளிக்கும் தேவன். வாழ்க்கையின் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நிற்க, செயல்பட, உண்மையை சார்ந்து கொள்ள, உயர்வானாலும் தாழ்வானாலும் நீ சொன்னீரே, இனி உனக்கு கேள் உண்டாக்கி கொள்ளாதே, நீ சுஸ்தமடைந்தாய், கேள் உண்டாக்கி கொள்ளாதே. ஆசீர்வாதங்கள், செழிப்பு எங்களை கேடுகளுக்குள் அல்ல, இன்னும்
தேவனுடைய வார்த்தையில் நிலைநிறுத்த உடன்படிக்கையின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன் பாடல் வரும்போது, விஷப்பூச்சிகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, உலகம் மிக ஆயிரமான கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது, குற்றியிலும் கொலை இருக்கும் போது, நல்ல சமாளிகளை தேடி வந்து எங்களை அரவணைக்கிற ஆண்டவர், தொடர்ந்து உடைய அரவணைப்பிலே உடைய அன்பிலே பக்தன் பாடல் போல உடைய அன்பிலே மகிழ்ந்து களி கூறுவேன், அக மகிழ்வேன். இந்த கிருபை எங்களுக்கு தாங்க. பாடலின் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், பயமுறுத்தல் மத்தியிலும், எங்களை கலங்க பண்ணுகிற மக்கள் மத்தியிலும் வார்த்தையோடு வாழ, தேவனோடு வாழ, தேவ சுத்தம் செய்து மகிழ, உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சுத்தம் செய்து நான் மகிழ்ந்திட வேண்டும். அந்த வாழ்க்கை எங்களுக்கு தார். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு பழிவாங்கும் தேவன் அல்ல, பதில் கொடுக்கும் தேவன். வார்த்தை கேளுங்கள், கை கொள்ளுங்கள், செய்யுங்கள். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.